தலையிடுது. இப்ப சமீபத்துல கூட நீங்க பார்த்திருக்கலாம், அடுத்து அவங்க என்னங்க இந்த பலதார மனம் அப்படிங்கிற விஷயத்தை இப்ப கையில எடுத்திருக்கிறாங்க. இஸ்லாத்துல 4 திருமணம் வரைக்கும் செய்யலாம், அது அனுமதி. அதை யாரும் ஊக்குவிக்கிறது இல்லை. எந்த ஆலிம்சாவாவது பயான்ல எல்லாரும் 4 திருமணம் பண்ணுங்க அப்படின்னு பேசியிருக்காங்களா? இல்ல. அது மார்க்கம் சில கட்டுப்பாடுகள், சில விதிமுறைகள் கரெக்டா நடக்கணும், நேர்மையாக நடக்கணும், அநீதி இழைக்க கூடாது. இந்த கண்டிஷன்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா ஒருத்தர் தேவைப்பட்டா 2 நிக்காஹ் செய்யலாம், தேவைப்பட்டா 3, அது ஒரு அனுமதி. அதை யாரும் ஊக்குவிக்கிறதும் கிடையாது. முஸ்லிம்கள் அப்படி யாரும் பல திருமணங்கள் செய்தவர்களும் இல்ல, ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப குறைவுதான். அது மார்க்கம் கொடுத்திருக்கிற ஒரு அனுமதி. அதை கூட ஏன் மார்க்கம் கொடுத்திருக்குதுன்னா, உலகத்துல அல்லாஹ்வுடைய நீதி என்ன, பெண்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம், ஆண்களுடைய எண்ணிக்கை கம்மி. இன்றைக்கு கூட பாத்தீங்கன்னா பிறப்பு விகிதாச்சாரத்துல பெண்களுடைய பிறப்பு எண்ணிக்கை அதிகம், ஆண்களுடைய பிறப்பு கம்மி. இது உலக அளவுல நடத்தப்பட்ட அந்த கணக்கெடுப்பு. இது பெண்கள் அதிகமா பிறக்கிறாங்க, பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகளுடைய பிறப்பு உலகத்துல கம்மி தான். இதெல்லாம ஆண்கள் தான் நிறைய மௌத்தாகிறாங்க, விபத்துல போர்க்காலங்கள்ல நிறைய மரணிக்கிறாங்க. அப்படியானா பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது. அதுக்கு என்ன தீர்வு? ஒரே தீர்வு என்ன, ஒரு ஆண் 2 அல்லது 3 திருமணங்களை செஞ்சா இந்த பெண்களுக்கு அது பாதுகாப்பு தானே தவிர அது எந்த வகையிலும் பெண்களுக்கு எதிரான சட்டம் அல்ல. இன்னும் சொல்ல போனா, ஒரு கணவன் 2 நிக்காஹ் பண்றான்னு சொன்னா அது ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு செய்யக்கூடிய உதவி. இப்ப அரசாங்கம் அதுலயும் தலையிடக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அடுத்த ஹலாலான்னு சொல்லி ஒரு சட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே போன வருஷத்துல கூட சொல்லி இருக்கிறோம், ஹலாலான்னு ஒண்ணு இல்ல, ஹலாலா திருமணமே ஒண்ணு கிடையாது. ஒரு ஆண் மனைவிய ஒரு தலாக் சொன்னா போதும். பல தடவை சொல்லியிருக்கான், ஒரே ஒரு தலாக் அது போதுமானது. ஒரு தலாக் சொல்லிட்டான்னு சொன்னா, ஒரு தலாக் சொன்னதிலிருந்து அந்த பெண்ணுக்கு 3 மாதவிடாய் முடிந்து விட்டால் அவங்க கணவன் மனைவி இல்லைன்னு ஆயிடுவாங்க. ஒரு தலாக்கு போதும். அவசரப்பட்டு 3 தலாக் சொன்னா ஹராம். 3 தலாக் சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னா அவங்க 2 பேரும் எந்த காலத்திலையும் சேர முடியாது. இதான் மார்க்க சட்டம். 3 தலாக்குக்கு பிறகு அவங்க 2 பேரும் சேர முடியாது. ஆனால் ஒரே ஒரு வழி இருக்கிறது. அது என்ன? அந்த பெண்மணி யதார்த்தமாக வேறொரு கணவனை நிக்கா செஞ்சு அந்த கணவன் யதார்த்தமாக மௌத்தாகி விட்டாலோ அல்லது அவனும் இவளை பிடிக்கலன்னு தலாக் சொல்லிவிட்டாலோ இந்த முதல் கணவனோ இந்த பெண்ணும் சேரலாம். இதுதான் மார்க்கம் சொன்னதை தவிர இவங்க ஹலாலான்னு ஒரு கற்பனையான திருமணத்தை சித்தரிக்கிறாங்க. அது என்ன? அது ஏதோ முஸ்லிம்கள் எல்லாருமே பொண்டாட்டி 3 தலாக் சொல்லிட்டு அப்புறம் அந்த தலாக் சொன்ன கணவனே அவளுக்கு ஒரு செட்டப் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவளை ஒரு நாள் தங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இவனே நிக்காஹ் பண்ணிக்கிறான். இதுல சுப்ரீம் கோர்ட் தேவையில்லாம தவறான விளக்கங்களை கொடுக்கிறது. இதுக்கு யார் காரணம்? முஸ்லிம்களாக நம்ம தான் காரணம். நம்முடைய இந்த தவறுகள், தலாக்குடைய சட்டங்களை தெரியாததுனால இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படுது. அருமையானவர்களை, இது போன்ற தலாக்குகளை